அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியில் நம்ம தொடர்ந்து பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸை வருகின்ற 20/4/2025 அன்னைக்கு டெஸ்ட் பேட்சும் ஆன்லைன் கிளாஸஸும் நடத்துகிறோம். இதில் பெரும்பாலான ஆசிரியர்கள் சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களை குழுவில் இணைச்சிருவோம் விரைவில். ஸோ பெரும்பாலான ஆசிரியர்கள் கேட்குற சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த டைம் டேபிளில் 20ஆம் தேதி ஒரு 2 hours வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம இந்த வெப்சைட்டில் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமிக் தனியாக ஒரு வெப்பேஜுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிவிடுங்க, மெயிலுக்கு வந்துடும். யாரெல்லாம் நீங்கள் பே பண்ணீங்களோ அவங்களோட மெயிலுக்கு ஒரு மெயில் இங்கே வருங்க. அந்த மெயிலில் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். அதை நீங்கள் போட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த 2 hours வீடியோ 20ஆம் தேதி கொடுக்குறோம். ஸோ 20ஆம் தேதி 21ஆம் தேதி அந்த 2 நாளும் அந்த 2 hours வீடியோவை நீங்கள் எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம அந்த டெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். அப்போ பெரும்பாலான ஆசிரியர்கள் கேட்குறது, அந்த 2 நாளோட அந்த வீடியோ போயிடுமா, அதுக்கப்புறமா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எல்லா காணொலிகளும் அந்த வெப்பேஜ்லேயே தாங்க இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரே டிவைஸில் பாருங்கள். மல்டி டிவைஸ் யூஸ் பண்ணிங்களன்னா கடைசி வரைக்கும் வரக்கூடிய வீடியோஸ் பாதியில் கட் ஆகிடும். அது ஒரு தகவல் பதிவு பண்ணிக்கிறேன். அதே போல் அடுத்து நம்ம 2 மணி நேரம் வீடியோ கொடுத்தோம்னா மறுபடியும் அதிலே ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்படியே தான் அந்த 105 மணி நேரம் வீடியோவும் உங்களுக்கு அந்த வெப்லிங்கில் ஆட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த 2 hours வீடியோஸை 2 days பார்க்குறீங்க, அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுங்க. இப்படி தான் கடைசி வரைக்கும் அந்த டைம் டேபிளை நம்ம செட் பண்ணியிருந்தோம். அது ஒன்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆசிரியர்கள் என்னென்ன சோர்ஸ் புக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம சேனல்லே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 8 யூனிட்டுக்கும் என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அது இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் எடுத்து வைக்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ இப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, நீங்கள் எந்த ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் முதல்ல டெஃபினேஷன் படிங்க. அப்போ நுண்ணறிவுனா என்ன, 7 பேர் டெஃபினேஷன், ஃபேமஸான டெஃபினேஷன் இருக்குங்க. அப்போ நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் திறன். இன்டெலிஜென்ஸ் இஸ் அன் அப்ஸ்ட்ரக்டல் திங்கிங். யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். டெர்மன், ரைட்டுங்களா? ஸோ ஒவ்வொரு டெஃபினேஷனுமே ஒரு கீவேர்டு இருக்குங்க. நுண்ணறிவு என்பது ஒரு கருத்தியல் திறன், அது டெர்மன் சொன்னார், ஃபேமஸான டெஃபினேஷன். நுண்ணறிவு என்பது புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க. புரிந்து கொள்ளுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புதுமை புனைதல் அப்படின்னா நாவல்ட்டி. இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். பீனே, ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க. நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், அது ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒருவன் எந்த அளவு கடினமான செயல்களை செய்கிறானோ அந்த அளவு நுண்ணறிவு பெற்றிருப்பான், சாம்டி போர்டு சொன்னது. இது போல 7 பேரோட வரையறைகளும் ஃபேமஸான டெஃபினேஷன்ஸை முதல்ல பாருங்க. அப்போ வரையறை பார்க்கணும். நுண்ணறிவில் எத்தனை வகைகள் இருக்கு அதை பார்க்கணும், டைப்ஸ் பார்க்கணும். அதாவது டெஃபினேஷன், டைப்ஸ் வரும். அப்போ டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்ன இருக்கு, அதில் ஒரு 3 வகையான இன்டெலிஜென்ஸோட டைப் இருக்கு. அந்த 3 வகையை பிஜிடிஆர்பியை கூட கேட்டிருக்காங்க. பொறியியல் நுண்ணறிவு, கருத்தியல் நுண்ணறிவு, சமூக நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நுண்ணறிவினுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணறிவினுடைய இயல்புகள் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ், அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், கடைசியாக பார்க்கறது எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன். இப்படி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணால் தான் இந்த சாப்டர் மைண்டில் நிற்கும். இப்போ நான் டெஃபினேஷன் பார்க்கல, ஜஸ்ட் ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன். வரையறை கொடுக்கல, வகைகள் கொடுக்கல. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பற்றி பேசலை, டைப்ஸை பற்றி பேசலை. நேரடியாக நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி அசஸ்மெண்ட்டை பற்றியும் பேசலை, இம்ப்ளிகேஷனை பற்றியும் பேசலை. ஒட்டுமொத்தமாக நுண்ணறிவுங்கிற டாப்பிக்கில் அதனுடைய தியரிஸை பற்றி பார்க்குறோம். நுண்ணறிவு கோட்பாடுகள். சார் ஒட்டுமொத்தமாக நமக்கு பிஜிடிஆர்பியில் கிராக் பண்ணணும்னா இந்த சாப்டரில் கட்டாயமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்டெலிஜென்ஸில். நீங்கள் பெரும்பாலும் கேள்விகள்லாம் எடுத்து பாருங்கள், இன்டெலிஜென்ஸில் ஒரு கொஸ்டின் மாட்டோம். அந்த அடிப்படையில் இன்டெலிஜென்ஸ் தியரி பார்த்தீங்கன்னா 9 கோட்பாடுகள் 1 by 1 கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் 9 கோட்பாடுகளுமே எழுதியிருக்கேன். இந்த 9 கோட்பாடுகளில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இது வரைக்கும் 8 கோட்பாடுகள் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நேரடியாகவே ஒரு கோட்பாடு, அதை எழுதுனது யார், ஆளை கொடுத்துட்டு அவருடைய கோட்பாடு என்ன. இது போல 9ல் 8 கேள்வி வந்துச்சுன்னா நம்ம முடியுதா பாருங்க. இருக்கிறது அவ்வளோதான் மேஜராக நம்ம பெரும்பாலான புத்தகங்கள்ல. ஸோ நான் நீங்கள் பாரிநாதர் புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்னென்ன புக்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம், ஜம்ப் ஆகி சப்ஜெக்டுக்குள்ளே வந்திருந்தோம்.
நீங்கள் நாகராஜன் சார் புக்கு, மீனாட்சி சுந்தரம் சார் புக்கு, சந்தானம் சார் புக்கு, எஸ்கே மங்கள் அந்த புத்தகம், எஸ்கே மங்கலில் ஜென்ரல் சைக்காலஜி, அட்வான்ஸ்டு சைக்காலஜி, அதே போல் சைல்டு சைக்காலஜி இதெல்லாமே சேர்த்திருக்கிறோம். இது போக ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ஸ் இது எல்லாமே ஒரு 8 புத்தகங்களை கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸை நடத்துகிறோம். அதனால் நீங்கள் புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இவ்வளோ புத்தகத்தையும் தேடியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வாங்கணுங்க. வாங்க முடியாத எதுவும் கிடையாது, அதுக்கான டைம் இல்லை. உள்ள லைன் பை லைனாக படித்து எடுக்கிறதுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வாங்கிக்காங்க. உங்கள் சேஃப்டிக்கு வாங்குறவங்க வாங்கி வச்சுக்காங்க. இதெல்லாம் சைக்காலஜிக்கு. எஜுகேஷன் பார்ட்டுக்கு அதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குங்க. இந்த எஜுகேஷன் தான் நமக்கு 5 யூனிட்டு, சைக்காலஜி தான் 3 யூனிட்டு. அப்போது கடைசி யூனிட் இருக்கு பாருங்க, மாடர்னைசேஷன் இன் எஜுகேஷன், கல்வி நவீனமயமாக்கல். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடி எல்லாம் என்சிஆர்டி, என்சிடி, டைட்டு, டிடிஆர்டி, எஸ்எஸ்சி, ஆர்எம்எஸ்சி இதுக்கெல்லாம் புத்தகம் எங்கே போவீங்க? ஸோ இதுக்கான புத்தகம் எல்லாமே ஸ்கீமில் பள்ளிக்கல்வித்துறையால் நிறைய அப்பப்போ ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போதோ அல்லது அந்த ஸ்கூலுக்கு தேவைப்படும் போதோ நம்ம இந்த மாதிரி புத்தகமெல்லாம் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், உள்ளடங்கிய கல்வின்னு. அதுக்கு தனியாக ஒரு புத்தகத்தை தேடி போக முடியாதுங்க. அரசாங்கமே எல்லா தொடக்க பள்ளிகளுக்கும், நடுநிலை பள்ளிகளுக்கும், உயர்நிலை பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஒரு கையேடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹேண்ட் புக்கை வச்சு தான் சில இடங்களில் நம்மளே நோட்ஸ் எடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வெவ்வேறு இடங்களில் போயிட்டு புத்தகங்களை தேடி மார்க்கெட்டில் வாங்கி சோர்ஸ் புக்கை வாங்கி படிக்கிறவங்க படிங்க, டைம் இருந்தால். இல்லாதவங்க கிளாஸை கவனிச்சிங்களானவே போதுங்க. நான் மெட்டீரியலில் கொடுக்குற விஷயத்தை விட கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறபோது நிறைய பாயிண்ட்ஸை சைடில் எழுதியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் இன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பொறுத்து வரல, இப்போ நான் போர்டில் நின்று ஹேண்டில் பண்ணுறேன் பாருங்க, அந்த மாதிரியான கிளாஸ் இருக்குமா, அல்லது ஒரு சிலர் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணி நடத்துவீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மாடல் டெமோ வீடியோ வைக்கிறேன் பாருங்கள். அது போல் தான் கிளாஸஸ் இருக்கும். இன்னும் கம்ஃபர்டபுளாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே 2 விஷயங்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்க போகிறோம். ஒன்று வந்து என்னென்ன சோர்ஸ் புக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று அந்த வீடியோ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் காட்டலாம். ரைட், இப்போ இந்த 9 கோட்பாடுகள் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒன்று வந்து யூனிட்டரி தியரி ஆஃப் இன்டெலிஜென்சி அப்படிங்கிற ஒற்றை காரணி கோட்பாடு. இதுக்கு இன்னொரு பேர் உண்டுங்க, மோனாரிக் தியரி. ஒற்றை காரணி கோட்பாடுன்னு சொன்னாலும் மோனோனா ஒன்று அப்படின்னாலும் ஒன்று. அப்போ நுண்ணறிவு பெரும்பாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. ஒருத்தருடைய நுண்ணறிவு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரிய டேபிள் ஒன்று பார்த்துருப்போம். பீனியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மென்டல் ஏஜ் பை கொர்னாலக்கல் ஏஜ் இன்ட்டு 100, மனவயது பை காலவயது இன்ட்டு 100ன்னு போட்டு ஃபார்முலா ஒன்று கொடுத்து அதெல்லாம் ஆன்சரை வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் டெர்மன் போட்டிருப்பார். 0 to 24, 24 to 49, 49 to 50 to 70. இது வந்து நுண்ணறிவு ஊனமுற்றவர்கள். அப்படியே கீழேருந்து அடிப்பிருப்பாங்க இல்லையா, முட்டாள், மூடர்கள், பேதைகள், கடைசி லிஸ்ட்டு ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் மந்தமானவர்கள், மெல்ல கற்பவர்கள், சராசரி, திறன் மிக்கவர்கள், மீத்திறன் மிக்கவர்கள், மேதைகள், 140க்கு மேலே போனால் அந்த லிஸ்ட் முழுக்க வச்சு பார்க்கும்போது அது வந்து அசஸ்மெண்ட்டில் வருது. அப்போ ஒருவருடைய நுண்ணறிவை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 16 வகையான டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, ஆரம்ப காலத்துலலாம் தியரி என்ன சொல்லுது பாருங்க, 16 வேணாம், 1 வேணாம். அப்போ அது ஃபார்முலாவே இருக்குங்க. இப்போ நம்ம ஐக்யூக்கு ஃபார்முலா சொல்கிறோம், ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் பை கொர்னாலிக்கல் ஏஜ் இன்டூ 100. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்யூன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, டிவியேஷனல் குவாஷியன்ட், இட் இஸ் ஈக்குவல் டு 16Z ப்ளஸ் 100 அப்படிங்கிறோம். அப்போ ஒருவருடைய இந்த 16Z பாருங்க, 16 வயசை தாண்டாது நுண்ணறிவு, 5 தாண்டாது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. தேர்வில் 16 வயசும் கேட்டிருக்காங்க, 15 வயசுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அப்போ நுண்ணறிவை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 16 வகையான தேர்வுகளை எழுதி தான் அது மூலியமா தான் அசஸ் பண்ணி பார்க்குறோம். நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குங்க, பிறகு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு காரணி போதுங்கிறாங்க. நுண்ணறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருடைய ஒற்றை காரணி, ஒரு திறனை பார்த்தா போதும். நான் நல்லா பேசுறேன்னா அந்த ஒரு ஸ்கில்லை வச்சு என்னோட ஐக்கியூ சொல்லிடலாம் ரைட்டுங்களா. நான் நல்லா எழுதுறேன்னா நான் எழுதுறத வச்சு, டான்ஸ் போடுறேன்னா டான்ஸ் போடுறத வச்சு ரைட்டுனா, என்னுடைய ஸ்கில் ஒரு ஆற்றல் போதும் நம்முடைய திறனை செக் பண்றதுக்கு, நுண்ணறிவை செக் பண்றதுக்கு. சொன்னவர் யார்? பீனே. இது ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அப்போ இது டிஆர்பியில் வந்தாச்சு. 9ல் 8 வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன், எது வரலன்னு பார்ப்போம். அடுத்து வந்தவர் என்ன சொல்றாரு பாருங்க, சார்லஸ் ஸ்பியர்மேன் அப்படிங்கிறவரு, பீனே சொல்றதெல்லாம் தப்புங்க, நுண்ணறிவு வந்து ஒற்றை காரணி கிடையாது, அதுக்கு வந்து 2 காரணி வேணும், 2 ஃபேக்டார் தியரி அப்படின்னாரு. 2 காரணி வேணும் அப்படின்னாரு. அதுக்கு பேர் வச்சார் அவர். ஒரு சூழ்நிலை காரணினாரு, ஒரு
ஹெரிடிட்டி காரணிங்கிறார். அதாவது ஹெரிடிட்டி ஃபேக்டர், என்விரான்மெண்ட் ஃபேக்டர், மரபும் சூழலும் அப்படின்னு அது பேர் வைக்கிறாருங்க. பொது காரணி, சிறப்பு காரணி அப்படின்னு சொல்லி. அப்ப 2 ஃபேக்டரை முன் வைக்கிறார் வச்சுவர் ஸ்பியர்மேன். இதுவும் டிஆர்பில கேட்டாச்சு. இதுக்கு அடுத்து அவரே தான் கொஞ்ச நாள் கழிச்சு 2 எல்லாம் இல்லைங்க, நானே தப்பு பண்ண மாதிரி தெரியுது, இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து 2 பேர் வராருங்க. அது பிறகு பார்க்கலாம் அந்த பேர். சார்லஸ் ஸ்பியர்மேன் என்ன சொல்றாரு, 3 காரணிங்கிறார். அப்ப இது ஒன்றும் டிஆர்பில கேட்கல. ஒற்றை காரணி பீனை கேட்டிருக்காங்க, 2 காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன் கேட்டிருக்காங்க, முக்காரணி கோட்பாடு இன்னும் கேட்கல. அடுத்து பாருங்க, பிஎம்ஏ அப்படிங்கிறோம், பிரைமரி மென்டல் எபிலிட்டி. பிரைமரி மென்டல் எபிலிட்டி. பிரைமரினா அடிப்படை, மென்டல்னா மனம், எபிலிட்டினா திறன். அடிப்படை மனத்திறன். இது எப்படி தமிழாக்கம் பண்ணலாம்? அடிப்படை மனத்திறன் கோட்பாடு. அடிப்படை மன திறன் கோட்பாடு. அடிப்படை மனத்திறன் கோட்பாடு. பிரைமரி மென்டல் எபிலிட்டி. அடிப்படை மனம். இப்போ மனத்தை வந்து உள்ளம்னு சொல்லலாம் இல்லையா, அப்போ உள 2 பேர் வைக்கிறாங்க. இன்னும் இருப்பாருங்க, அடிப்படை மனத்திறன், அடிப்படை உளத்திறன், அல்லது குரூப் ஃபேக்டர். குரூப் ஃபேக்டர்னா குழு. தர்ஸ்டன் சொல்றாரு. தர்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, பீனே சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஸ்பியர்மேன் சொல்ற மாதிரி 2 3 கிடையாது, நான் சொல்ற மாதிரி ஒரு குழுவா செயல்படுது அப்படின்னாரு. நான் சொல்வது போல் ஒரு குழு. அந்த குழுவில் வந்து 8, 9, 15 அந்த மாதிரி வேரியேஷனை கொடுக்குறாருங்க. தியரி நடத்தும் போது பார்த்துக்கலாம். இதுவும் நேரடியாக டிஆர்பில கேட்டிருக்காங்க. அந்த குழுவுக்குள்ள இருக்கக்கூடிய காரணிகளும் டிஆர்பில கேட்டிருக்காங்க. கேட்டுங்களா? எந்த காரணி அப்படிங்கிறது அந்த சாப்டர் போய் படிச்சாதான் உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா இங்க ஒரு தியரி மட்டும் ரன் பண்ணலாம்னு எடுத்திருக்கேன். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் வரக்கூடிய, அப்ப இதுவும் டிஆர்பில கேட்டாச்சுங்க. 5ஆவதும் டிஆர்பில கேட்டாச்சு. மல்டி ஃபேக்டர். பல அப்படின்ட்டார். பல அப்படின்ட்டார். மல்டி அப்படின்னா பல. பீனே சொல்வது போல் ஒரு திறனும் கிடையாது. என்னுடைய நுண்ணறிவு சொல்லணும் அப்படின்னா, ஸ்பியர்மேன் சொல்வது போல் 2ம் கிடையாது, 3ம் கிடையாது. தர்ஸ்டன் சொல்வது போல் ஒரு குழுவும் கிடையாது. அந்த குழுவில் 9, 15 அந்த வேரியேஷனும் கிடையாது. நான் சொல்கிறேன் பல்லாயிரக்கணக்கான திறன்கள் அப்படின்ட்டார். பல்லாயிரக்கணக்கான திறன்களை செக் பண்ணா மட்டும்தான் ஒருத்தருடைய நுண்ணறிவை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னவர் இஎல் தாரன்டைக். அமெரிக்க நாட்டை சார்ந்த இஎல் தாரன்டைக். ஏன்னா இங்க ஒரு டெஸ்டே எடுக்கிறாங்க, CAVD டெஸ்ட், ரைட்டுங்களா? அந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் பிறகு நடத்தி கொடுக்குறேன் எப்படிங்க. கம்ப்ளீஷன், அரித்மெட்டிக், வெக்காபுலரி, டைரக்ஷன். கம்ப்ளீஷனா முடிக்கிறது, அரித்மெட்டிக்னா கணிக்கிறது, வெக்காபுலரினா சொற்களஞ்சியம், டைரக்ஷன்னா தீர்மானிக்கிறது. அந்த விஷயங்களை வச்சு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். இதுல பரப்பு, வேகம் அதெல்லாம் வச்சு கூட ஒரு கோடு, இன்னொன்று சப்கோடும் கேட்டிருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க, இதையும் கேட்டிருக்காங்க, இதோட சப்கோடும் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அளவு, பரப்பு, வேகம், வீச்சு அப்படிங்கிற இந்த சப்கோடும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த தியரி படிச்சுக்கணும், நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸோ 5 முடிச்சுமா? 6வது ஒரு தியரி வந்துச்சு பாருங்க, நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு. இதுவும் டிஆர்பியில் வந்துருச்சுங்க. HE கேரட். HE கேரட் இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. கேரட் சாப்பிட்டா வளரலாம், கேரட் சாப்பிட்டா வளரலாம். அதனால கேரட்டோட கோட்பாட்டுக்கு பேரு வளர்ச்சி கோட்பாடு. கேரட்டின் கோட்பாட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டோம்னா வளர்ச்சி கோட்பாடு. இந்த தியரி வந்ததுனால தாங்க கொஞ்சம் அலர்ட் ஆனாங்க சைக்காலஜில, அது இன்டெலிஜென்ஸ்ல. இவர் என்ன சொன்னார்னா, ஒரு கான்செப்ட் பாருங்க. இவருடைய கான்செப்டை பொறுத்தவரையில, வயது அதிகரிக்க அதிகரிக்க, சிம்பிளா சொல்லி முடிக்கிற அந்த இடத்துல, வயது ஒருவனுடைய ஏஜ், வயது அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய ஐக்கியூவும் அதிகரிக்கும் அப்படின்னாரு. நம்ப முடியுதா பாருங்க? 25 வயசுல பிஜிடிஆர்பி நம்மளால பாஸ் பண்ண முடியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. கேரட் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 வயசு கூடுதல் ஆச்சுன்னா ஐக்கியூ அதிகமாகும், அடிச்சிடலாம் அப்படிங்கிறார். அப்ப 30 வயசுல இன்னும் ஐக்கியூ அதிகமாகும், 40 வயசுல இன்னும் ஐக்கியூ அதிகமாகும், 50 வயசுல இன்னும் ஐக்கியூ அதிகமாகும். அப்போ வயது அதிகரிக்க அதிகரிக்க நுண்ணறிவு ஈவும் அதிகரிக்கும் அப்படின்னாரு. அது தப்பான கான்செப்ட் மாதிரி தெரியும். அவர் ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்காங்க. அதை சொன்னவர் வந்து HE கேரட். உள்ள தியரி போய் படிங்க, டெப்தா விஷயம் இருக்கு. அடுத்து பாருங்க, ஹைராரிக்கல் அப்படின்னு ஒரு தியரி வருது. ஹைராரிக்கல் அப்படின்னா மாற்றக்கூடாது. ஹைராரிக்கல் அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஹைராரிக்கல் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணக்கூடாது. படிநிலை. நம்ம ஒரு லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டோம் பாருங்க, ஊக்குவித்தலுடைய படிநிலை கோட்பாடு, மாஸ்லோவுடையது. 7 இதை அடுக்குனாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கணும், செகண்ட் இதுதான் நடக்கணும், தேர்ட் இதுதான் நடக்கணும்னு சொல்லி அந்த படிநிலைகளை மாற்றக்கூடிய ரைட்ஸ் நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு. அப்போ இவர் வராருங்க, யாரு? ஹைராரிக்கல் தியரி, சிரில்பர்ட் வெர்னர். இதுவும் டிஆர்பில கேட்டாச்சு. ஹைராரிக்கல் தியரியை பொறுத்தவரையில
சிரில்பர்ட் வெர்னர் உடையது. அந்த கேள்வியும் டிஆர்பில கேட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒட்டுமொத்த ஆளையும் தூக்கி விட்டு சாப்பிட்டார். சிரில்பர்ட் வெர்னர் எல்லா கருத்தையும் இவரு சொன்ன மாதிரி பேசியிருப்பாருங்க. சிரில்பர்ட் வெர்னர் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, 12 வயசு ஆகுதுங்களா? சிரில்பர்ட் வெர்னர் மெல்ல கற்கும் குழந்தைகளை ஆய்வு செய்தவர். ஹாலின் ஒர்த் வந்து மீத்திறன் மிக்கவர்களை ஆய்வு செய்தவர். இதெல்லாம் சொல்லியிருக்கோம். சிரில்பர்ட் வெர்னர் முக்கியமான ஆளுங்க. இளம் சிறார்கள்ல வருவார். 17 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எக்குற்றத்தை செய்தால் அரசு சட்டப்படி தண்டிக்காதோ அக்குற்றத்தை செய்பவர்களுக்கு பேரு இளம் சிறார்கள்னு பேரு. அப்ப இளம் சிறார்களை ஆய்வு செய்தவர்கள் டெல்லி சங்கர், சில்பர்ட் வெர்னர் இவங்கெல்லாம் உள்ள வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ். அந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவருக்கு வயசு 12 ஆகும்போது, நல்லா புரிஞ்சுக்காங்க தேரிய, 12 வயசு ஆச்சுன்னா ஒரு ஸ்கில்ல செக் பண்ணுங்க போதும் அப்படின்ட்டாரு. அப்ப பீனே கருத்தை இவர் வாங்கிட்டாரு. எப்ப அந்த ஆளுக்கு 14 வயசு ஆகுதோ அப்ப 2 ஸ்கில்ல செக் பண்ணுங்கன்னாரு. ஸ்பியர்மேன் கருத்து இவரே சொல்லிட்டாரு. ஒருத்தருக்கு எப்ப 18 வயசு ஆகுதோ அப்ப அந்த ஒரு ஸ்கில் சொன்னார் பாருங்க. 12 வயசுல 1, 14 வரும்போது அது 2ஆ பிரியுது. 18 வரும்போது அந்த 2ஆ பிரிஞ்சது மறுபடியும் 2ஆ பிரியுது, அது 2ஆ பிரியுது, அது 2ஆ பிரியுது. இந்த பக்கம் வரும்போதும் மறுபடியும் இது 2 உடையுது. அப்ப இது பல திறன்களை உள்ளடக்கிருச்சு. அப்ப பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னது வயசு 18ல. அப்ப பல்லாயிரக்கணக்குன்னு சொல்லும் போது யாரு? தார்ண்டைக் கருத்தையும் அவர் உள்வாங்கிட்டார். அர்த்தமாத பாருங்க. 12 வயசில் ஒற்றை ஆற்றல், 14 வயசில் இரட்டை ஆற்றல், 18 வயசுல பல சிறு கிளைகளாக பிரிந்து ஒரு வளரும் மரம் போல் காட்சி அளிக்கிறது அப்படின்ட்டார். ஒரு வளரும் மரம் போல் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சில்பர்ட் வெர்னர் கருத்தையும் அவரே உள்வாங்கிட்டாரு. அப்போ இந்த சில்பர்ட் வெர்னர் படிநிலை கோட்பாட்டுல ஒட்டுமொத்தமா மேல இருக்கிற எல்லா தியரியும் அவர் சொன்னது போலவே கொண்டு நிறுத்திருக்காரு. இதுவும் டிஆர்பில கேட்டுட்டாங்க. அடுத்து வருவோம். ஸ்ட்ரக்சர் இன்டலெக்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்சி. ரிப்பீட்டட் டிஆர்பி கேள்வி. இதுவரை இந்த கேள்வி 8 முறை கேட்டிருப்பாங்க. 8 டிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ல இது இருக்குங்க. அதனாலதான் அதை நான் சும்மா அப்படி பிளான் பண்ணி 8வது இடத்துக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்காங்க. 8வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இன்டலெக்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ங்கிற அந்த ஒரு கேள்வி மட்டும், அந்த ஒரு டாபிக்ல மட்டும், கில்போர்டு கொடுத்த ஒரு டாபிக் மட்டும் 8 முறை டிஆர்பில கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்பித்தான் ஆகணும். கடைசியா ஒண்ணு போட்டிருக்கோம். மல்டி டைமென்ஷன் தியரி ஆஃப் இன்டெலிஜென்சி. மல்டினா பல, டைமென்ஷன்னா பன்முகம். அதே பாருங்க, பல காரணினா தார்ண்டைக், பன்முகம் வச்சுக்காங்க. மல்டி டைமென்ஷன், பன்முகம். ஓவார்டு கார்டனர். ஓவார்டு கார்டனர் பன்முகம் அப்படிங்கிறது தான் சொன்னவர். ஓவார்டு கார்டனர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நான் ஐக்கியூ சொல்றேன். எனக்கு ஐக்கியூ வந்து ஒரு 70ங்க, எனக்கு ஐக்கியூ வந்து ஒரு 100ங்க, 120ங்க, 10ங்க, 20ங்கன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி ஐக்கியூவை புள்ளியியல் அடிப்படையில் ஆய்வு பண்றது தப்பு அப்படின்னாரு. ஏன்? ஒரு பெரிய யானையை ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ள போட்டு ஒளிச்சு வைக்க முடியுமா? கேகிங் அன் எலிபேண்ட் இன் எ கிளாஸ் பாட்டில். கேகிங் அன் எலிபேண்ட் இன் எ கிளாஸ் பாட்டில். ஒரு பெரிய யானை நுண்ணறிவுங்கிறத, எனது ஆற்றலை நுண்ணறிவுங்கிற ஒற்றை சொல்ல மதிப்பிடுவது, புள்ளியியல் அடிப்படையில் மதிப்பிடுவது ஒரு பெரிய யானையை கண்ணாடி சிமிழுக்குள் ஒளித்து வைப்பதற்கு ஒப்பாகும் அப்படின்ட்டார். யானையை பிடிச்சி கண்ணாடி டப்பாக்குள்ள போட்டு எப்படி அடைச்சு வைக்க முடியாதோ அந்த மாதிரி நுண்ணறிவை என்னுடைய திறன்கிற ஒற்றை ஆற்றல மதிப்பிடுவது வந்து பயனற்றது. அதை சொன்னவர் யார் அப்படின்னா ஓவார்டு கார்டனர். அதெல்லாம் டிஆர்பில கேட்கல. இதுல என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு புத்தகம் இருக்கு, அதுங்க த பிரேம் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓவார்டு கார்டனர் அப்படின்றது அந்த யானை கதை அதுல இருக்கும். ஒரு பெரிய யானையை கண்ணாடி சிமிழுக்குள் ஒளித்து வைத்தால் எப்படி இருக்குமோ அது போலதான் நுண்ணறிவை திறன் என்னும் ஆற்றல் என்னும் ஒற்றை சொல்லால் மதிப்பிடுவது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 8 கோட்பாடுகள் தான் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வச்சிருப்பாங்க. இதுல ஒரு கோட்பாடா திகழக்கூடிய அந்த 8வது கோட்பாட்டை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஒன்னு பார்ப்போம். ரைட்டுங்களா? 8 முறை டிஆர்பில கேட்டாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் எழுதியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் இன்டெலெக்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். பவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் இன்டெலெக்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டினுடைய பவுண்டர் யாரு? அது ஒரு டிஆர்பி கேள்வி. கில்போர்டு டிஆர்பில கேட்டிருக்காங்க. இது 2-3 முறை இதே ரிப்பீட் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் இது எந்த வருஷம் அந்த கோட்பாடு வெளிவந்தது? 1964
6ல் இந்த கோட்பாடு வெளிவந்திருக்கு. 1966ல் இந்த கோட்பாடு வெளிவந்திருக்கு. அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்காங்க. இதுவும் டிஆர்பியில் கேட்டது தான். 1966ல் வந்திருக்கு. இதுவும் டிஆர்பியோட கொஸ்டின் தான். எந்நாட்டை சார்ந்தவர் கில்போர்டு? டிஆர்பி கொஸ்டின் தான். எந்த நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். அடுத்து பாருங்க, இந்த 2 கான்செப்ட் சொல்றோம். ஹியூமன் மைண்ட், மனித மனம். ஹியூமன் மைண்ட்னா மனித மனம். 2 சர்க்கிள் அடிச்சுங்க பாருங்க. ஒன்று 3D, ஒன்று 3Sன்னு போட்டிருக்கேன். 3D அப்படின்னா டைமென்ஷனுங்க. DS. அப்போ 3Dங்கிறது என்ன சொல்றேன்னா டைமென்ஷன், முப்பரிமாணம். முப்பரிமாணம். அதே 3S போட்டீங்கன்னா ஸ்டேஜஸ், 3 நிலைகள். 3 நிலைகள். 3 நிலைகள். Sங்கிறது ஸ்டேஜ், Dங்கிறது டைமென்ஷன், முப்பரிமாணம், 3 நிலைகள். இது ரெண்டுமே டிஆர்பியில் கேட்டாங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே டிஆர்பியில் வந்தாச்சு. டிஆர்பின்னு போட்டுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித மனம் 3 பரிமாணங்களாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னேன். 2 பாரு. ஆக்சுவலி இங்க ஒரு சின்ன தப்பு இருக்குங்க. கீழே இருக்கிறது தான் டைமென்ஷன், மேலே இருக்கிறது ஸ்டேஜ். மனித மனம் 3 நிலைகளாக செயல்படுகிறது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. சொன்னவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மனித மனம் 3 நிலைகளாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதே மனித மனம் 3 டைமென்ஷனாக, முப்பரிமாணாக செயல்படுகிறது. அது சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா கில்போர்டு. அப்போ இந்த 3Dன்னு வரும்போது கில்போர்டை கொடுத்துடணும். 3Sன்னு வரும்போது ஃப்ராய்டை கொடுத்துடணும். 3Dன்னு வந்தா கில்போர்டு, 3Sன்னு வந்தா ஃப்ராய்டு. அது ஒரு டிஆர்பி கேள்விங்க. அதுக்கப்புறம் அந்த 3 டைமென்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ ரீசன்ட் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அந்த 3 டைமென்ஷன் பாருங்க. ஆப்ரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட். ஆப்ரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட். ஆப்ரேஷன்னா செயல், கண்டென்ட்னா பொருள், ப்ராடக்ட்னா விளைவு. இப்போ ஆப்ஷன் எப்படி வச்சாங்கன்னா டிஆர்பியில் இதுதான் ஏ ஆப்ஷன். பி ஆப்ஷன் இது இடமாறுது, பொருள் செயல் விளைவு. சி ஆப்ஷன் விளைவு செயல் பொருள். இதுக்குள்ளே 3 சொல்றாங்க. இதுவே இடமாத்தி வைக்கிறாங்க. அப்ப சரியான வரிசை ஆப்ரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட் அப்படின்னு வரணும். ஆப்ரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட். இது ஒரு டிஆர்பி கேள்வி. இப்போ ரீசெண்டா கூட 21 பிஜிடிஆர்பியில் இந்த கேள்வி இடம்பெற்றது. அப்ப மனித மனம் 3 நிலைன்னு சொல்லும் போது சிக்மண்ட் ஃப்ராய்டு, மனித மனம் 3 பரிமாணம் அப்படின்னு சொல்லும் போது கில்போர்டு. முடிஞ்சுங்களா? இப்ப கீழே பாருங்க, அந்த 3 பரிமாணங்களை அங்க எழுதியிருக்காங்க. 3 பரிமாணங்களை எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்னா தமிழ்ல பாருங்க செயல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்ரேஷன்னா செயல். இப்ப நான் ஆங்கிலத்துல மட்டுமே எழுதியிருக்கேன், தமிழ்ல எழுதல. நீங்க நான் தமிழ்ல சொல்றேன், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம், நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்காங்க. காக்னேஷன் அப்படின்னா அறிவுங்க, அறிந்து கொள்ளுதல். மெமரின்னா நினைவுங்க. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். காக்னேஷன் தான் உங்களுக்கு தெரியாத வார்த்தையா இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான் பாருங்க. காக்னேஷன்னா அறிதிறன் வளர்ச்சி. ஃப்ராய்டுன்னு இருக்கு இல்லையா, சாரி, அறிதிறன் வளர்ச்சி சொன்னது யாருங்க? ப்ரூனர் இருக்காரு, பியாஜே இருக்காரு. ஜீன் பியாஜே, ஜெரோம் ப்ரூனர், இவங்க 2 பேருமே காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அறிதிறன் வளர்ச்சியில் வருவாங்க. ரைட். அப்ப காக்னேஷனா அறிதல், மெமரினா நினைவு, கன்வர்ஜென்ட்னா குவி சிந்தனை, டைவர்ஜென்ட்னா விரி சிந்தனை, எவாலுவேஷன்னா மதிப்பிடுதல். இது எல்லாமே செயலோட உட்கூறுகள், செயலுடைய உட்கூறுகள். அடுத்து பாருங்க, கண்டென்ட்னா பொருள். இதுல நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தெரியாதுச்சுன்னா நோட் பண்ணிக்காங்க. ஃபிகரல் அப்படின்னா உருவம். ஃபிகரல்னா உருவம், ஃபிகர் உருவம். சிம்பல் குறியீடு, சிம்பல்னா குறியீடு. சிமேட்டிக், இது ஒரு புது வார்த்தையா இருக்கு பாருங்க. சிமேட்டிக்னா சொற்பொருள். சிமேட்டிக் அப்படிங்கிறது சொற்பொருள். சிமேட்டிக் அப்படின்னா சொற்பொருள். பிஹேவியர்னா நடத்தை. டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு பாருங்க, ஆயிடுச்சு. அடுத்து ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா விளைவு. இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. யூனிட்ஸ். யூனிட்னா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அலகுகள் அப்படின்னு பேரு. யூனிட்ங்கிறது அலகு. கிளாஸஸ் வகைகள். கிளாஸஸ்னா வகைகள். கிளாஸஸ்னா வகைகள். ரிலேஷன் தொடர்பு அப்படின்னு சொல்றோம். ரிலேஷன் அப்படின்னா தொடர்பு.
ரிலேஷனுங்கிறது தொடர்பு. சிஸ்டமேட்டிக் ரைட்டுங்களா, டிரான்ஸ்பர்மேஷன், இம்ப்ளிகேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. வரையறுக்க டிரான்ஸ்பர்மேஷன்னா மாற்றி அமைத்தல்னு பேர், மாற்றி அமைத்தல். இம்ப்ளிகேஷன் அப்படின்னா அனுமானங்கள். சிஸ்டம் இருக்கு பாருங்க, தப்பு. என்ன வரணும் அப்படின்னா ஆர்கனைசிங். ஆர்கனைஸ் ஒருங்கமைத்தல். மறுபடியும் வாசிக்கிறேன், கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன். அலகுகள், வகைகள், தொடர்புகள், ஒருங்கமைத்தல், மாற்றியமைத்தல், அனுமானங்கள். யூனிட்ஸ், கிளாஸஸ், ரிலேஷன், ஆர்கனைஸ், டிரான்ஸ்லேஷன், இம்ப்ளிகேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆக பாருங்க. யூனிட்ஸ் அலகு, கிளாஸஸ் வகைகள், ரிலேஷன் தொடர்பு, ஆர்கனைசிங் ஒருங்கமைத்தல், டிரான்ஸ்பர்மேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது மாற்றுறது மாற்றி அமைத்தல், இம்ப்ளிகேஷன் அனுமானத்துல பேசுறது, அனுமானங்கள். இவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு இந்த தியரியோட பெரும்பாலான கான்செப்ட். இப்போ டிஆர்பில என்ன கேட்டாங்கன்னு சொல்லிடுறோம் பாருங்க. இந்த பகுதியை கேட்டிருக்காங்க டிஆர்பில, இந்த பகுதியை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்டென்ட்னா பொருள். நுண்ணறிவு கில்போர்டுடைய கட்டமைப்பு கோட்பாட்டுல பொருளில் அடங்காத கூறு எது, பொருளில் அடங்காத கூறு எது, 3 ஆப்ஷன் இங்கேயும் 1 ஆப்ஷன் இங்க அல்லது இங்க, அந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிஆர்பில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பிஜிடிஆர்பில இந்த இடத்துல போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதோ இந்த ஆர்கனைசிங், ஆர்கனைசிங் அப்படிங்கறத மட்டும் கட் பண்ணி, இந்த இடத்த கட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி எப்படி எழுப்புனாங்கன்றத பாருங்க சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க அந்த கேள்வி எப்படி கொஸ்டினா மாறுச்சுங்கிறத சொல்றேன். The term cynetic means, cynetic என்னும் சொல்லின் பொருள் யாது? சைனடிக் என்னும் சொல்லின் பொருள் யாது? ரைட்டுங்களா? அப்ப சைனடிக் என்னும் சொல்லின் பொருள் ஆர்கனைசிங் ஒருங்கமைத்தல். ஆன்சர் பாருங்க, இங்க வந்துருச்சு. ஆர்கனைஸ் ஒருங்கமைத்தல். சைனடிக் என்னும் சொல்லின் பொருள் ஒருங்கமைத்தல். இங்க ஒரு டிஆர்பி வெளி வந்துருச்சு. இன்னொரு டிஆர்பில இந்த சைனடிக் கற்பித்தல் யாருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வில்லியம் ஜே கால்டன். ஜே கால்டன். ஜே கால்டன்ங்கிற என்னங்க, இந்த சைனடிக் என்னும் சொல்ல கண்டுபிடிச்சவர், யூஸ் பண்ணவர் வில்லியம் ஜே கால்டன். எத்தனை கேள்வி இதுலயே வந்திருக்கு பாருங்க. கோட்பாடு யாருது, வருஷம் டிஆர்பி, அமெரிக்கா டிஆர்பி, மனித மனம் டிஆர்பி, முப்பரிமாணம் டிஆர்பி, 3 டைமென்ஷன் டிஆர்பி, இந்த பாக்ஸை கட் பண்ணி மிஸ்மேட்ச் ஒரு டிஆர்பி, ஆர்கனைசிங் ஒரு டிஆர்பி, அந்த சொல்லு ஒரு டிஆர்பி. இன்னும் முடியல டிஆர்பி கேள்வி. இப்போ ஒட்டுமொத்தமா இந்த கோட்பாட்டில், இந்த மனித மனத்துல நுண்ணறிவு ஸ்ட்ரக்சர் இன்டலெக்ட் ஆஃப் தியரியில எத்தனை பொருள் செயல் விளைவுல எத்தனை கூறுகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள் செயல் விளைவுல எத்தனை கூறுகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஆப்ஷன் இப்படி வைக்கிறாங்க. ஆப்ஷன் ஏவில் இதில் ஒரு 6, இதில் ஒரு 4, இதில் ஒரு 5, 6 4 10, 15ன்னு வைக்கிறாங்க. ஆப்ஷன் பியில் 18, ஆப்ஷன் சியில் 12, ஆப்ஷன் டியில் 120 இப்படி வைக்கிறான்னு வச்சுப்போம். 120 அல்லது 180. எது சரியான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் பொருள் செயல் விளைவினுடைய கூறுகளில் எத்தனை மொத்தம் இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 4 5 9, 9 கூட 6 ஆட் ஆனால் 15. கரெக்டுங்களா? டோட்டல் கரெக்டு. 15 டிக் பண்ணவங்க உண்டு. 15 டிக் பண்ணீங்கன்னா டோட்டல் லாஸ். தப்பு. அது என்ன செய்யணும்னு பாருங்க. இது முப்பரிமாணம் அப்படின்னு வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம். ரைட்? முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ முப்பரிமாணம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க நான் ஒரு டயக்ராம் தான் போட்டேன் பாருங்க. ஒரு கியூப் போட்டிருக்கேன். இந்த கியூபுங்கிறது பாருங்க இப்படி இருக்குங்க. தானே கியூபு. இந்த கியூபை கவனிங்க. இது ஒரு கியூப். இந்த கியூப்ல இது ஆரிஜின் பாயிண்டா வச்சுன்னா இது எக்ஸ் ஆக்ஸ், இது ஒய் ஆக்ஸ், இது ஜெட் ஆக்ஸ். அப்ப எக்ஸ்ல என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன், ஒய்ல வந்து கண்டென்ட், ஜெட்ல ப்ராடக்ட்,
அப்ப இந்த மனம், மனித மனம் முப்பரிமாணமா செயல்படுன்னு சொல்லிட்டோம். மைண்டை தூக்கி இங்க வச்சிருங்க. இங்கதான் மைண்ட் இருக்கு. மனம், மனித மனம். அப்ப எக்ஸோட எல்லா கூறுகளும், ஒய்யோட கூறுகள், ஜெட்டோட கூறுகள் எல்லாமே எதை நோக்கி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே குவிஞ்சு எங்க வருதுன்னா மைண்ட், மனதை நோக்கி வருகிறது. எதை நோக்கி வருது? மனசை நோக்கி வருதுங்க. எக்ஸ், ஒய், ஜெட் இது எல்லாமே எதை நோக்கி வருதுன்னா மனசை நோக்கி வருது. அப்போ நுண்ணறிவுக்கு என்ன சிந்தனை தேவைன்னு கேட்டாங்க. குவிஞ்சு வர்றதுனால நுண்ணறிவுக்கு தேவையான சிந்தனை குவிச்சிந்தனை. நுண்ணறிவுக்கு தேவையான சிந்தனைன்னு கேட்டோம்னா கன்வர்ஜென்ட் திங்கிங். அது மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். நுண்ணறிவுக்கு தேவையான சிந்தனை கன்வர்ஜென்ட் குவிச்சிந்தனை. அது ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அப்புறங்க இந்த கேள்விக்கு பதில போடணும், எத்தனை இருக்கு அப்படின்னு. அப்போ 3 டைமென்ஷன் அப்படிங்கிறதுனால ஆப்ரேஷன்ல இருக்கிற 5 பெருக்கல் கண்டென்ட்ல இருக்கிற 4 பெருக்கல் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய விளைவு இருக்கக்கூடிய 6. அப்ப 5 20 இன்ட்டு 6 2 6 12 மொத்தம் கூட்டினீங்கன்னா 120. அப்ப ஆன்சர் சி டின்னு போடணும். டில தான் 120ங்கிற ஆன்சர் இருக்குங்க. நீங்க நேரம் ஆட் பண்ணி 15ன்னு போட்டீங்கன்னா தப்பாயிடும். அப்போ நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டுல மொத்த உட்கூறுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த உட்கூறுகள்னு பார்க்கும்போது 120 உட்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இது ஒரு டிஆர்பியில் கேட்ட கேள்விங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது வந்து ஏன்சியன்ட் பீரியட்லங்க, பழங்காலத்துல 120 கூறுகளை செக் பண்ணாங்க. இப்ப கரண்ட்ல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கரண்ட்ல எத்தனை கூறுகள் இருக்கு அந்த மாதிரி கேள்விக்கும் நீங்க விடை தேடி தான் ஆகணுங்க. இப்ப எத்தனை வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்ப பாருங்க, இப்ப எத்தனை இருக்குன்னா, பழங்காலத்துல எத்தனை இருக்குன்னு சொன்னா 120க்கு டேலி பண்ணியிருந்தோம். அந்த 120 எப்படி எழுதணும்? 4 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 6ன்னு போட்டோம். பாருங்க, மொத்த கூறுகள் காம்பனன்ட் கூறுகள் எப்படி போட்டோம்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 6 மொத்தம் 120ன்னு வந்தோம். இது எப்ப ஏன்சியன்ட்ல. மாடர்ன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. நவீன காலத்துல, தற்காலத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தற்காலத்தில் இந்த கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்னு வச்சு இதே ஆப்ஷனை செட் பண்ணா 180ங்கிறத டிக் பண்ணும். சார் அந்த 180 எப்படி வருதுன்னு பாருங்க. இப்ப தற்காலத்தில்னு கேட்கும்போது இந்த 5 6ஆ மாத்திட்டாங்க, இந்த 4 5ஆ மாத்திட்டாங்க, இந்த 6 6ஆவே வச்சிருக்காங்க. அப்ப 6 5 30, 3 6 18. ஸோ 180 கூறுகள் அப்படின்னு எழுதணும். எப்ப அப்படின்னா இப்ப நவீன காலத்துல அப்படின்னு இந்த கேள்வி கேட்டாங்கன்னா 180 கூறுகள்னு இருக்கு. அப்ப இந்த 5 6ஆ மாறிச்சு பாருங்க. இதுல எதை மாத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கேள்வியும் கேட்கலாம். அப்ப இந்த மெமரியை மாத்திட்டாங்க. இப்போ மெமரியை மாத்திட்டாங்க. மெமரி ரைட்டுங்களா? எதை மாத்திருக்காங்க? மெமரியை மாத்திருக்காங்க. நினைவு கூறுதலை 2ஆ மாத்திருக்காங்க. மெமரினா நினைவு. நினைவு 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு மீட்டு உணர்தல், மீட்டு கொணர்தல். அதாவது நினைவை பதிவு செய்தல், நினைவை நிறுத்தி வைத்தல் அப்படின்னு பேருங்க. இது இப்படி எழுதிக்காங்க. மீட்டுணர்தல், மீட்டு கொணர்தல் எல்லாம் ஒண்ணுதான். ரெகனைசேஷன், ரீகால். மீட்டுணர்தல், மீட்டு கொணர்தல், மீட்டு உணர்தல், மீட்டு கொணர்தல். கொணர்தலுக்கு மீனிங் பாருங்க. மீனிங் பாருங்க, யாரோ கொண்டு வர வைக்கிறாங்க. நான் படிச்சுட்டேங்க, ஒரு விஷயத்த படிச்சுட்டோம், உள்ள போயிடுச்சு, மைண்டுக்குள்ள போயிடுச்சுங்க. என்னுடைய ஆர்என்ஏவில் இருக்குங்க, நரம்பு அணுக்களில் உள்ள நியூரான்ல இருக்கு, என்னுடைய மெமரிக்குள்ள அங்க இருக்குங்க. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் நான் ஸ்கூல்ல பண்ணிருக்கோம்ல, திருக்குறள் படிச்சுட்டு வர சொல்லுவாங்க, மனப்பாடு படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அந்த முதல் லைன் தெரியாது, யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி நாம் கற்றவற்றை மனதில் நிலைநிறுத்தி அதை தேவைப்படும் போது வெளியே கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் நினைவு அப்படிங்கிறோம். நாம் கற்றவற்றை மனதில் நிலைநிறுத்தி தேவைப்படும் போது வரலன்னா அதுக்கு பேர் மறதி, பர்கட்டிங் அப்படிங்கிறோம். அப்போ நினைவுக்கு உள்ள போனதே சரளமா வந்துருச்சுன்னா உணர்தல், ஃபீல் பண்ணிட்டேன். இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது கொணர்தல். அப்ப நாம் படித்தவற்றை மனசுல வச்சிருக்கிறத 2 வகையில வெளியே தூக்கி கொண்டு வரலாம். ஒண்ணு நாமளாவே வெளியே கொண்டு வர்றது, இன்னொன்னு பிறர் உதவியோடு கொண்டு வர்றது. பிறர் உதவியின்றி பிறர் உதவியோடு. படிச்சு பாருங்களேன். 1 இதை விட்டுருங்க, 1 2 3 4 5 6 அப்ப 6 வந்துருச்சு. அடுத்ததுங்க 4 5 இருக்கு. எதை மாத்திட்டாங்கன்னா இந்த பிகரை மாத்திட்டாங்க. பிகர்னா உருவம், பிகர்னா உருவம். உருவத்தை 2ஆ பிரிச்சுட்டாங்க. இப்ப எல்லாருமே பாருங்க, உருவம்
இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுது பாருங்க. உருவம் அப்படின்னா நான் தெரிகிறேன். இந்த உருவத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று பார்க்கும் உருவம், பார்க்கும் உருவம். இன்னொன்று கேட்கும் உருவம், பார்க்கும் விஷுவல் இமேஜ், ஆடிட்டரி இமேஜ். விஷுவல்னா பார்க்கறது, ஆடிட்டரினா கேட்கறது. அப்போ உருவத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. நீங்க கண்களால் பார்த்தா ஒரு உருவம் வருது பாருங்க, அது பார்க்கும் உருவம். எல்லாருக்குமே இப்போ நான் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்க்கும் உருவம். இன்னொன்று கேட்கும் உருவம். வெளியில் யாராவது இரும்புனாங்களானா, பேசுனாங்களானா, பைக்ல போனாங்களானா, அதை காதுல வாங்கிட்டு இன்னார் தான் போறாங்க, இன்னார் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டு ஒரு உருவத்தை நம்மளால கொண்டு வர முடியுது. அது கேட்கும் உருவம். ஆனா இதுக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் வேணும். முன்கூட்டியே அந்த வாய்ஸை கேட்டிருக்கணும், அந்த இருமல் சவுண்டை கேட்டிருக்கணும், அந்த பைக் சவுண்டை கேட்டிருக்கணும். அதனால இதுக்கு ப்ரீவியஸ் நாலேஜ்ங்கிறது ஒன்று தேவைங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்கும் உருவம், கேட்கும். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. ஃபிகரை விட்டுருங்க. 1 2 3 4 5 4 5 மாறிடுச்சு. 6 6ஆவே இருக்கு. அப்போ 6 × 5 × 6 ஈக்குவல் டு 180 அப்படின்னு. அப்போ நான் இன்னைக்கு எடுத்த இந்த ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன தியரி தான். ஆனால் கொஞ்சம் பெருசாக பேசியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த டாப்பிக்ல என்ன அல்டிமேட்டா ஒரு முதல் பகுதியில் வச்சிருக்காங்கன்றத சொல்லியிருக்கேன். டெஃபினேஷன் கிட்ட போகல, வகை கிட்ட போகல, அதே போல இயல்பு கிட்ட போகல, கோட்பாடு 9 எழுதணும். 9ல என்ன நடந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிங்கிறத சொன்னோம். ஒரு கோட்பாட்டை எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது போல 9 கோட்பாட்டுமே நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நுண்ணறிவை அளக்கணும். அளக்கத்துல நிறைய இருக்குங்க. நிறைய தியரி வச்சிருக்காங்க, நிறைய டெஸ்ட் வச்சிருக்காங்க நுண்ணறிவை அசஸ் பண்றதுல. ஸோ அப்போ இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பதிவு செய்கிறேன். எனவே நம்ம திட்டமிட்டபடி 20/4/2025 அன்னைக்கு டெஸ்ட் பேட்சையும் ஆன்லைன் கிளாஸ் பேட்சையும் இது போன்ற கிளாஸ் பேட்சையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், நம்ம வைக்கிற டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், டைம் டேபிள் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம், அதே போல் இந்த ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கோம். மாடல் டெமோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீண்டும் அந்த 3 வைக்கிறேன். பாருங்கள். ஆசிரியர்கள் வந்து 20ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த 2 பேட்சும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அல்லாத பட்சத்தில் தொடர்ந்து படித்து இந்த தேர்வை வந்து எதிர்கொள்ளுங்க. வெற்றி பெற ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. தேங்க்யூ.